இன்னைக்கு காலையில் காலை உணவு சாப்பிடும்போது மதியானம் ரெண்டு மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேனே என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு டே 7 ஆஃப் பிஸ்னஸ் vlog. இப்போ பார்க்கும்போது ஃப்ளாரல் டிசைனில் அழகாக இருக்குல்ல இந்த செவரு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு 20 நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் ஸ்டிக்கரிங் பண்ணியிருந்தேன். இப்போ ஃபுல்லாக பண்ணியாச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு. இதை ஏணி போட்டு ஏறி தான் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் டேபிள் ஹைட்டை வச்சு வேலையை முடிச்சிட்டாங்க. இந்த ஸ்டிக்கர் யூஸ் பண்ணுறதுக்கும் ஒட்டுறதுக்கும் ரொம்பவே சிம்பிளாக இருக்குது. ஃப்ளிப்கார்ட்டில் தான் இருக்குது. முடிஞ்ச அந்த வீடியோவில் டேக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டா மட்டும். செவத்தில் ஒட்டிட்டு பேலன்ஸ் இந்த ஸ்டிக்கரை வச்சு இந்த டேபிள் மேலே ஒட்டியிருக்காங்க. செம்ம ஃபினிஷிங்காக இருக்குது. இந்த ஸ்டிக்கர் மேட்டர் தான் கடையோட ஃபர்ஸ்ட் அப்டேட்னு சொல்லிட்டு உள்ள வந்தா. ரெண்டாவது அப்டேட் நல்ல ஃபங்கியான டாய் கேஸ் வந்திருக்கு. லேடிஸ்லாம் ரொம்ப நாளாக கார்ட்டூன் கேஸ் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு இது சூப்பர் ஐட்டம். நல்ல கார்ட்டூன் டிசைன் மட்டும் இல்லாம ஸ்டாண்டும் கொடுத்துருக்காங்க. இது பாப் சாக்கெட். இதுல இந்த மாதிரி விரல வச்சுட்டு நீங்க ஃபோன் பேசுனீங்கன்னா ரொம்பவே கிரிப்ஃபுல்லா இருக்கும். இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி அந்தந்த மாடல்ல மாட்டிட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பியாச்சு. நம்ம கடையை விட்டு கிளம்பின உடனே ஒரு பில்டிங் மேல இருந்து 3 குட்டி நண்பர்கள் யூடியூபர்னு கத்துற சவுண்ட் கேட்டுச்சு. மேல பார்த்தா அவங்களாம் நம்மளோட ஃபாலோவர். என்ன பார்த்ததும் அவங்க முகத்துல அழகான புன்னகை. அதை பார்த்ததும் நமக்குள்ள ஒரு சின்ன பெருமை. இந்த டேவே ரொம்ப அழகாக மாத்தின மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு தேதிக்கு யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்னு மூணையும் சேர்த்து பார்த்தா நம்மள ஒரு 2,20,000 நண்பர்கள் ஃபாலோ பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா நம்ம அப்படி இப்படின்னு ஒரு 10,000 ஃபாலோவர் வச்சிருக்கும் போது இந்த குட்டி நண்பர்கள் நம்மள ஒரு குட்டி செலிபிரிட்டி மாதிரி தான் பார்ப்பாங்க. நான் ரோட்ல, கடையில, மார்க்கெட்ல போகும்போது யூடியூபர்னு கூப்பிட்டு ஹாய் காட்டுற அனைத்து குட்டி நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. அடுத்து நம்ம வண்டி எடுத்துட்டு வந்த இடம் தான் ஜிம். தலைவரே ஜிம்முக்குலாம் போறீங்க, ஒர்க் அவுட் ஹெவியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வர்றது மாசத்துக்கு 2 நாள். என்னைக்காவது ஒரு நாள் கன்சிஸ்டன்சியா வர ஆரம்பிச்சிருவேன்ற நம்பிக்கையில வருஷம் ஃபீஸ் கட்டுறாள். நான் லைட்டான ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பியாச்சு. இன்னைக்கு நாள் ஃபுல்லா மழை விட்டு பெஞ்சிட்டே தான் இருக்கு. உங்க ஏரியால மழை பெஞ்சான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதுதான் இன்னைக்கு நம்ம கடையில இருக்க 3வது அப்டேட். வயசுல கொஞ்சம் பெரியவங்களும் வடக்கு நண்பர்களும் பேசிக் போன் கேட்டிருக்காங்க. அதுக்காக நம்ம மலிவான விலையில கொஞ்சத்தை இறக்கிருக்கோம். அதை அடிக்க வச்சுட்டு இஷா தொழுது முடிச்சுட்டு பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல்ல காமிச்சிட்டு திரும்ப கடைக்கு வந்து 4வது அப்டேட் இறக்குறோம். கொஞ்சம் நஞ்சம் இல்ல, கிட்டத்தட்ட 500 பீஸ் இறக்கிருக்கோம். ஜென்ஸ், லேடிஸ்னு எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி சேஃப்டியான சிலிகான் மேட் ஃபினிஷ் ஸ்மோக் கேஸ் இறக்கிருக்கோம். இந்த ஸ்மோக் கேஸ் ஒரு 4-5 கலர்ல இருக்கும். மோஸ்ட்லி எல்லா மாடலுக்கும் இறக்கிருக்கோம். இல்லாத மாடலுக்கும் சொல்லி வச்சா ஆர்டர் பண்ணி வாங்கி தரலாம். சைடு சிலிகான், பின்னாடி ஃபைபர், பட்டன் எல்லாம் மெட்டல் ஃபினிஷ்ல கொடுத்திருக்காங்க. போன் கையை விட்டு நழுவாம இருக்க சைடுல கிரிப்பும் கொடுத்திருக்காங்க. இது மேக்ஸேஃப் வயர்லெஸ் சார்ஜிங் மாதிரியான ஒரு டிசைன். கேமரா தரையில தேயாம இருக்கிறதுக்கு கேமரா ப்ரொடெக்ஷனையும் நல்லா பம்பியா கொடுத்திருக்காங்க. இல்லன்னு சொல்ல முடியாத அளவுக்கு அல்ல வாங்கிட்டு வந்திருக்கோம். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடையை அடைச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது மணி 11:30. இதுக்கப்புறம் நைட்டு சாப்பாடை சாப்பிட்டு வீடியோ எடிட்டிங் முடிச்சுட்டு குழந்தைங்களை தூங்க வச்சுட்டு நான் தூங்குறதுக்கு 2 மணி ஆயிடும். இந்த மாதிரி லேட்டா சாப்பிட்டு தூங்கினா காலையில லேட்டா இருந்துச்சு, லேட்டா தானே சாப்பிட முடியும். இந்த வீடியோ எப்படியாவது இன்னைக்கு 12 மணிக்குள்ள போட்டலாம்னு சொல்லிட்டு தான் அவசரமா பேசிட்டு இருக்கேன். எனிவேஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பை.